ஹாய் வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி உங்கள் கூட நான் ஒரு விஷயத்தை பற்றி ஷேர் பண்ண போகிறேன். உங்கள் எல்லாருக்கும் அட்டகாச குடும்பம் சேனலில் நான் இந்த சேனல் வச்சுருக்கிறது தான் அவங்களுக்கு தெரியும். பாதி பேருக்கு தெரியும், என்னோடய சேனல் தெரியும். தெரியாதவங்களுக்கு இந்த சேனலில் ஒரு 30,000 பேர் இருக்கீங்கள்ல, 35,000 பேர் இருக்கீங்கள்ல, இந்த சேனலில் உள்ளவங்களுக்கும் என்னை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கங்கன்னு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. என் சேனல் தருண் சுந்தர் ஃபேமிலி. பார்க்கணுங்கிறவங்க என் பர்சனல் விலாக் அதில் வரும், பாருங்கள். யூடியூப்பில் நான் எப்படி ஜெயிச்சு கடந்து வந்தேன் அப்படிங்கிறத தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். யூடியூப்பில் சம்பாதிக்க முடியுமா, நான் எப்படி சம்பாரித்து இதில் இன்றைக்கி நான் ஒரு அளவுக்கு நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு ஹைப் பாயிண்ட் கொடுங்க. இதனால் என்னுடைய லைஃப்பு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். நீங்களும் என்னை மாதிரி நீங்கள் கொஞ்சம் முன்னேறி வரணும்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்ல போகிறேன். லைக் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க. வீடியோக்குள்ளே போமா. 2021 என் மகன் பிறந்தான், சின்ன பையன். எங்கள் அம்மா செத்துட்டாங்க. அந்த 2021 எங்கள் அம்மா எங்கள் மாமியார் 2 பேருமே இறந்துட்டாங்க. வயிற்றில் நிற மாதம். என் பையனை கூப்பிட்டுட்டு ஒரு வேலைக்காக நான் எங்கள் ஊருக்கு போகிறேன். எங்கள் ஊருக்கு போனேன்னா போன இடத்துல பண தேவைக்காக தான் போனேன். எங்கள் ஊருக்கு, நான் பிறந்த ஊருக்கு ஒரு பண தேவைக்காக போகிறேன். போன இடத்துல என் பெரிய பையனுக்கு 5 வயசு. அப்போ ஒரு ஜுரம் மாதிரி வந்துருச்சு. கையில் 500 ரூபா தான் வச்சுருந்தேன். அப்போ உள்ள நிலமையில் என்னால் எங்கள் அக்கா வீட்டுக்கு தான் விருந்தாடியே போயிருந்தேன். இருந்தாலும் நம்ம ஒருத்தர் வீட்டுக்கு விருந்தாடியை போய்ட்டு அவ்வளோ தொல்லை பண்ணக்கூடாது இல்லையா? எங்கள் அம்மா இறந்துருச்சு. எங்கள் அம்மா இருந்தால் எப்படியாவது ஒரு கடனை வாங்கி எனக்கு கையில் கொடுத்துருக்கும். அந்த சமயத்தில் என் பையனுக்கு அது என்ன காய்ச்சல்னு அங்கே உள்ள லோக்கல் டாக்டரால் கண்டுபிடிக்க முடியல. ப்ரைவேட்டு கிளினிக்கு, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி, எல்லா ஆரம்ப சுகாதார நிலையம் சொல்லுவாங்கள்ல, போய் பார்த்துட்டேன். கண்டுபிடிக்க முடியல. அவங்க பெரிய ஆஸ்பத்திரி, எங்களுக்கு அருப்புக்கோட்டைன்னு ஒரு ஊர் தான் பெரிய ஆஸ்பத்திரி. அங்கே எழுதி கொடுத்துட்டாங்க. போனால் இது ஏதோ வித்தியாசமான ஒரு வைரஸ் மாதிரி இருக்குது உங்கள் பையன் உடம்புல, அதை கண்டுபிடிக்கணும், நீங்கள் பெட்டில் தங்கி ஆகணும்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு நானும் தங்கிட்டேன். இப்போ கையில் 200 இருந்துச்சு. என் பையனுக்கு உடம்புல என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 2 நாள் ஆச்சு. ப்ளட்டு எல்லாம் ஓயாமல் எடுத்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இப்போ ப்ளட் இன்ஃபெக்ஷனாக இருக்குது, ப்ளட்டில் ஏதோ வைரஸ் கலந்துருக்கு, அதை க்யூர் ஆகிற வரைக்கும் நீங்கள் இங்கே தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. நேர மாதம், வயிற்றில் 7 மாதம் முடிஞ்சு ஆஸ்பத்திரியில் 8வது மாதம் பிறக்குது. ஈஸியாக சொல்கிறாங்க இங்கே இருந்துக்கிட்டு எங்கள் வீட்டுக்காரர், பிரசவம்னா அங்கேயே பார்த்துக்கிறலாம் அப்படி, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே எங்கள் மாமியாருக்கு திடீர்னு உடம்பு முடியாமல் போயிடுச்சு. அவங்கள கூப்பிட்டு போய் ஆஸ்பத்திரியில் வச்சுட்டு எங்கள் வீட்டுக்காரர் வரல. எங்கள் அக்கா மில்லுக்கு வேலைக்கு போயிடுச்சு. எங்கள் அப்பாவுக்கு வயசு 74 வயசு. எங்கள் அப்பா அப்போ உள்ள நிலைமைக்கு அவர் கையில் அவரே பாவம் அங்கே சாப்பிட்டு மட்டும் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. எனக்கு துணைக்கு யாரும் கிடையாது. வயிற்றில் நிற மாதத்தோட என் மகனை தூக்கி நெஞ்சு மேலே வச்சுக்கிட்டு அந்த ஆஸ்பத்திரியில், அது எதுக்காக நான் சொல்கிறேங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப அந்த இதை ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன், மீண்டு வந்தேன். ஒரு வாரம் சாப்பாடு வாங்க நான் போகணும், பால் வாங்க நான் தான் போகணும், அவனுக்கு எல்லாமே நான் தான் போய் வாங்கிட்டு வரணும். அக்கம் பக்கத்து பெட்டில் உள்ளவங்க, அது குழந்தைங்க வார்டுங்கிறதுனால அடிக்கடி டீச்சர் போய்கிட்டே இருப்பாங்க. அதனால் ரொம்ப எல்லாம் பெட் இருக்காது, ஒரு 4 பேர் 5 பேர் இந்த மாதிரி தான் இருப்பாங்க, மாறிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம படக்குன்னு பேசுகிறதுக்கு உதவி கேட்குறதுக்கு தயக்கம். நிறைய பேர் கேட்பாங்க, ஏம்மா நிற மாதமாக இருக்க, கூட யாரும் வரலையான்னு கேட்கும்போது எனக்கு அழுகு வந்துடும். அப்படி கடந்து இந்த பிரசவத்துக்கெலாம் நான் தனியாக தான் போனேன். எங்கள் மாமனார் கூட வந்தார், ஊசி வாங்கி கொடுத்துட்டு எங்கள் மாமனார் வெளியே வந்தார். எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப தூரம் வியாபாரத்துக்கு போயிட்டார், பழைய இரும்பு வியாபாரம், பாத்திரம் வியாபாரத்துக்கு. இப்போ என் கூட யாரும் இல்லாமல் கீரை விற்கிறவங்கள துணை கூட்டு போனேன். குழந்த பிறந்து கையில் கொடுத்துட்டு அவங்களும் வெளில போயிட்டாங்க. என் வாழ்க்கையில் நான் தைரியமாக பயந்து போயிட்டேன். ஆனால் இருந்தாலும் அதையே தாண்டி வந்துட்டோம்ல. 2 விஷயம். ஒன்று, நிற மாதத்தோடு என் மகனை தூக்கிக்கிட்டு அவனை உயிரை காப்பாற்றி நான் கொண்டு வந்தது. 2வது, பிரசவத்தையே தனியாக ஆஸ்பத்திரியில் 3 நாள் குழந்தை பெற்று 4 நாள் தான் வீட்டுக்கு விடுவாங்க, அவங்களுக்கு தெரியும். 4 நாள் தனியாக நான் என் பிள்ளையை பார்த்துக்கிட்டேன். இதை தாண்டி வந்துட்டேன். வாழ்க்கையில் என்னடா பெரிய விஷயம். என் சின்ன பையனுக்கு 1 வயசு ஆச்சு, யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். நான் ஒரு வயலுக்குள்ளே, வயல்வெளி தான் எங்கள் வீடு, சீட்டு போட்ட வீடு தான்.
ஹாஸ்பிட்டல் சீட்டு போட்ட வீடு தான். இப்போ வீடு கட்டுறேன்னு சொல்லியிருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். அந்த சீடு உடஞ்சி போன சீட்டு, மழை பெஞ்சால் தண்ணி உள்ளே இறங்கும், செவுறு கிடையாது. எங்கள் வீட்டுக்கும் பட்டறைக்கும் மரத்தில் இந்த அட்டை மாதிரி இருக்குது, பறிச்ச அட்டையெல்லாம் பார்த்துருக்கீங்கள, அது மாதிரி அந்த அட்டையில் போட்டு தான் நாங்கள் இருப்போம். அந்த பட்டறைக்குள்ளே உள்ள தூசி, கிரீஸு, புகை எல்லாமே வரும். அதை தாண்டி தான் என் பிள்ளைங்களை வளர்த்தேன் நான். இது இன்னொன்று, காட்டுக்குள்ளேங்கிறதுனால பாம்பு, கோழியெல்லாம் வளர்த்தேன். கோழி, ஆடு வளர்த்தேன் காட்டுக்குள்ளே. நான் பாட்டுக்கு ஆடு மேய்ச்சிக்கிட்டு லைவெலாம் போட்டிருப்பேன் என் சேனலில். பழைய லைவில் போய் பாருங்கள், தருண்சுந்தர் ஃபேமிலியில் போய். ரொம்ப கஷ்டப்பட்டு மீண்டு என் பையனுக்கு, சின்ன பையனுக்கு ஒரு 3 வயசு இருக்கும், நான் 3வது கன்சீவ் ஆகிட்டேன். இந்த குழந்தை வேண்டான்னு நினைக்கும்போது எங்கள் வீட்டுக்காரர் அதுக்காக ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆஸ்பத்திரி கிளம்பலான்ட்டு கதவை திறக்க சொன்னார். கேட்டு கதவை திறக்கும் போது சாக்கடிச்சு அப்படியே ஒரு 2 அடி தூக்கி தள்ளி போய் 2-3 அடி இருக்கும், தள்ளி போய் விழுந்து சாக்கடிச்சு தள்ளி விட்டுருச்சு. அப்போ ஏதோ தடங்களாக இருக்குன்ட்டு தான் இந்த 3வது குழந்தையே சரி வேண்டாம், எதுவும் பண்ண வேணாம், இது தெய்வமாக வந்தது இருக்கட்டும்ன்ட்டு விட்டுட்டோம். 3வது பொம்பளை பிள்ளை, உங்களுக்கு தெரியும், இப்போ 1 வயசு ஆகுது. அந்த என் மகனுக்கு 1 வயசு ஆச்சுல, அப்போ தான் நான் சேனல் ஆரம்பித்தேன். என் வாழ்க்கையில் என்ன நடக்குதோ நான் அதை தான் போட ஆரம்பித்தேன். இதை ஊடகம் வந்து நமக்கு நிறைய நல்லது கெட்டது எல்லாமே வரும். முக்கியமாக நம்ம வீட்டில் இருக்கிறவங்க சப்போர்ட் இருந்தால் போதும். ஆனால் அந்த சொந்தக்காரங்கன்னு ஒருத்தங்க இருக்காங்கள்ல, ஏன் உன் பொண்டாட்டி அப்படி பண்ணுது, ஏன் உன் பொண்டாட்டி இப்படி போடுது, பணமெல்லாம் வருமா, உடனே பணம் வந்துடுமான்னு கேட்பாங்க. இப்படிலாம் பேசணுமா நம்ம குடும்பத்துக்குன்னு, உங்கள் குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. 5 பைசா தரமாட்டாங்க. ஒரு ஆத்திர அவசரம்னா என்னன்னு கூட வந்து எட்டி பார்க்க மாட்டாங்க. பிள்ளை பத்து கடந்த ஒரு பிள்ளை ஆஸ்பத்திரியில் வந்து பார்க்கல. சொந்தக்காரர்களை சொல்கிறேன், என் மகனை. இப்போ என் மகளுக்குங்கும்போது வந்தாங்க போனாங்க, அவ்வளோதான், இல்லைன்னு சொல்லலை. பிரசவத்துக்குன்னு கூட வரணும்ல, என் கூட பிறந்த அக்கா தான் 3வது பிரசவத்துக்கு வந்துச்சு. 10 நாள் இருந்துச்சு. ஏன்னா குடும்ப கட்டுப்பாடு, ஆப்ரேஷன் பண்ணணுன்ட்டு. ஆப்ரேஷன் பண்ணி 4ஆவது நாள் எங்கள் அக்கா, ஏன்னா வந்து 10 நாள் ஆயிடுச்சு, போயிட்டாங்க. நானாக தான் தையல் பிரித்தேன். அதுக்கப்புறம் 2 நாள் நான் தான் ஆஸ்பத்திரியில் ஒத்தையில் இருந்தேன். நானாக தான் சாப்பிடுவேன். பிள்ளை பெற்று வீட்டுக்கு வந்து 2 பிள்ளைகளுக்குமே நானாக தான் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சேன். வாழ்க்கையில் இதை விட ஒரு பொண்ணுக்கு தைரியம் வேணுமா? நமக்கு ஆபத்தில் உதவாத சொந்தங்க எதுக்குங்கிறேன். நம்மளை பற்றி யார் என்ன வேணால் பேசிட்டு போகிறாங்க, காதிலே வாங்காதீங்க. நான் நொந்து அழுது தாண்டி வந்திருக்கேன். ஆனால் இப்போ வந்து பக்குவப்பட்டு சொல்கிறேன். உங்களை நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணுமா, சமையல் போடணுமா, விளாக்கு போடணுமா, கோலம் போடணுமா, உங்களுக்குன்னு ஒரு தனித்திறமை இருக்கும், நீங்கள் போடுங்க, சம்பாதிங்க. வெளியில் போய் வேலைக்கு போக முடியாதவங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்களா, ஒரு திருநங்கையாக இருக்கீங்களா, வயசானவங்களாக இருக்கீங்களா, உங்கள் வீட்டுக்கு உங்கள் கணவர் உங்களை சந்தேகப்பட்டு வெளியில் விட மாட்டேக்கார், வீட்டுக்குள்ளே இருக்கீங்களா, வயர் கூட பின்ன தெரியுமா, உங்களுக்கு என்ன தெரியும், நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் வீடியோவை எடுத்து யூடியூப்பில் போடுங்க. உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டு கிடைக்கும். ஒன்று நேர்மையாக இருங்க, பொய் சொல்லாதீங்க. யூடியூப்பில் பொய் சொல்கிறவங்க சொல்லிட்டு போகிறாங்க. உங்களுக்கு என்ன கிடைச்சாலும் சொல்லுங்கள், உங்களுக்கு நல்லது நடந்தாலும் சொல்லுங்கள், உங்கள் கெட்டது நடந்தாலும் சொல்லுங்கள். உண்மையாக இருங்க. நீங்கள் நேர்மையாக இருந்தீங்கன்னா உங்களை வந்து வேறு வழியில் கூப்பிட்டு போகும் இந்த யூடியூப்பு. திட்டுறவங்க, நெகட்டிவ் கமெண்ட் போடுறவங்களை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. நமக்கு என்ன உதவி, நமக்கு ஒரு ஆத்திர அவசரம், ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகணும், சாப்பிட அரிசி இல்லை, வாங்கி தர போகிறாங்களா? கிடையாது. உங்களுக்கு நீங்கள் நேர்மையாக இருந்தால் நல்லவங்க உங்களை தேடி வருவாங்க. இன்றைக்கி என் பிள்ளைகளுக்கு எத்தனையோ பேர் உதவி செய்கிறாங்க. அவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். நான் வீடு கட்டுறதுக்கு கடன் கொடுத்தாங்க, வட்டி இல்லாமல் கடன் கொடுத்துருக்காங்க யூடியூப் மூலிமா. அவங்களும் நல்லா இருக்கணும், எல்லாருமே நல்லா இருக்கணும். இந்த யூடியூப் எனக்கு நிறைய நல்லது செஞ்சுருக்கு, நிறைய கெட்டது நடந்திருக்கு. அப்போ பக்குவம் படலை நான், அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. இப்போ நான் அந்த 5 வருஷத்தில் வந்துட்டேன் யூடியூப்புக்குள்ளே, பக்குவப்பட்டுட்டேன். நீங்கள் சம்பாதிக்கணும்னு நினச்சா உங்களால் முடியும், தைரியமாக உள்ளவாங்க. இது வந்து உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு மோட்டிவேஷனாக நான் பேசுனது உங்களுக்கு இருக்குன்னு நம்பி தான் நான் அந்த வீடியோ போடுறேன். எனக்கு நிறைய டெக் சம்மந்தமான வீடியோக்கள் தெரியும். ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் எடுத்து உங்களுக்கு வீடியோவாக போட எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அப்படி போடுறது மூலிமா எனக்கு ஒரு இன்கம் வர்றது தடுக்கப்படும் அந்த இடத்துல. அதனால தான் நான் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் டெமோலாம் நான் போடுறதில்ல. அதனால் என்ன டவுட்னாலும் நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் மூலிமா கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், பணம் வாங்கிக்கிட்டு சொல்லித்தரேன்.
அதை வந்து ஒரு குடும்பத்தோட முன்னேற்றத்துக்காக நினச்சிக்கோங்க. இன்றைக்கி நாங்கள் வீடு கட்டுறோம்னா, நான் நிறைய கடன்பட்டு கஷ்டப்பட்டு தான் நாங்கள் கட்டுறோம். அதுலேருந்து நான் இன்னும் மீண்டு வரவே 10 வருஷம் ஆகி போயிடும். அதுக்குள்ளே என் பிள்ளைங்க வளர்ந்துருங்க. எல்லாத்தையும் நான் ஹேண்டில் பண்ணி தான் நாங்கள் வந்து ஆகணும், வேறு வழி கிடையாது. அதனால் தைரியமாக வாங்க, எதாக இருந்தாலும் பேஸ் பண்ணி பார்த்துக்கலாம். யூடியூப்புக்கு வாங்க, நான் இருக்கேன், உங்களுக்காக நான் சொல்லித்தரேன். ஆனால் பணம் வாங்கிக்கிட்டு, ஏன்னா அது உங்களுக்கும் நிம்மதி, எனக்கும் நிம்மதி. நம்பி வாங்க, சந்தோஷமாக போங்க, பிரபு சொல்கிற மாதிரி. ஓகே, டன். ஆல் தி பெஸ்ட். ஆரம்பித்தவங்களுக்கு ஆல் தி பெஸ்ட், ஆரம்பிக்க போகிறவங்களுக்கும் ஆல் தி பெஸ்ட். என்ன பிரச்சனைனாலும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். பாய்.